பொடுகுக்கான கற்பூரவள்ளி எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெயை வச்சுக்கோங்க. அது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கற்பூரவள்ளி இலைகளை கழுகிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் உலர்த்திட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈரம் இருந்துச்சுன்னா உங்கள் எண்ணெய் சடசடன்னு தெரித்து மேலே அடுப்புலையெல்லாம் ஆயிரும். அது ஈரமில்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பொருள் மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெயில் சேர்த்தாலே போதும். நம்ம பொடுகுக்கான எண்ணெய் ரெடி ஆயிரும். இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்தில் 2 நாள் தேய்ச்சாலும் போதும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இலையில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் அடங்கிருச்சு. அதனால் எண்ணெயில் சலசலப்பும் கம்மியாயிடுச்சு. இன்னும் நம்ம விட்டோம்னா இலை ரொம்ப கரிஞ்சு எண்ணெயுடைய மனம் நிறம் எல்லாம் மாறிடும். இப்போவே நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா உங்கள் எண்ணெய் லைட் க்ரீன் கலராக நல்ல கற்பூர மணத்தோடு இருக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் ஸ்கேல்பில் நல்லா தேய்ச்சி கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொடுகால இருப்பற அரிப்பு கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் 1 மாதம் அப்படியே கண்டினியூவாக தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பொடுகு பிரச்சனையும் உங்களை விட்டு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.